வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் சார் பவன் கல்யாணுடைய ஆதரவால என்டிஏ கூட்டணியில இணைய போறாரு. அவருக்கு 40 சீட்டு தர போறாங்க. விஜய் சார் இனிமேல் பிஜேபியோட அடிமை. பிஜேபிக்கும் விஜய் சாருக்கும் பயங்கரமான ஒரு நெருக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் என்டிஏ கூட்டணி விஜய் சார் சேர போறாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் தான் இணைக்க போறாரு. இந்த பவன் கல்யாண் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. அவருக்கு டெபுட்டி சிஎம், அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் இந்த பவன் கல்யாண். அவர் தெலுங்கு படத்தினோட ஹீரோ, பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு நட்புன்னு ஒன்று ரீதியில இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் தான் அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட், ஏஜ் டிஃப்ரெண்ட் சொல்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கும் விஜய் சாருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப அவர் தான் அதை வச்சு ஒரு குறி வச்சு தாக்குறாங்க. அது என்ன தாக்கல்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கும் விஜய் சாருக்கும் 2 பேர்த்துக்கும் இருக்கிற நெருக்கத்துல பவன் கல்யாண் விஜய் சாரை எப்படியாவது என்டிஏ கூட்டணி இழுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கதை ஒண்ணு எழுந்திருக்குது. அந்த கதையை பத்தி பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 சீட்டு தான் தருவேன், அது உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் 12 சீட்டாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்த மணிமா கட்சி, அதாவது மக்கள் நீதி மைய கட்சி, இன்னைக்கு 2 சீட்டு தரேன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதால இன்னைக்கு கடும் கோபத்தில் இருக்காரு ஐயா கமலஹாசன் அவர்கள். கோபம்னா சாதாரண கோபம் இல்ல, வேற லெவல்ல கோபத்தில் இருக்காரு அப்படின்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஐயா வைகோ அவர்களுடைய செயலாளர்கள் இருக்காங்கல்ல, மாவட்ட செயலாளர்கள் அண்டு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஐயா நீங்க கூட்டணி விட்டு வெளியே வாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் சும்மா என்னைக்கு பார்த்தாலும் 2 சீட்டு 1 சீட்டு 4 சீட்டுன்னு சொல்லிட்டு சும்மா மதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க ஐயா தமிழ்நாட்டுல. நீங்க சும்மா போய் அங்க போய் நின்றுகிட்டு 3 சீட்டு 2 சீட்டு தரேன், எது உதயசூரியன் சொன்னாலும் நிக்கணும், பம்பரமெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய உலகத்தில் இல்லாத சீட்டு நினைச்சுக்கிட்டு ஏங்க ஐயா அப்படி பண்றீங்க? வாங்க ஐயா நம்ம தனியா நின்னா கூட முதலமைச்சர் ஆகலாம். சும்மா நீங்க என்னமோ போய் அங்க பக்கத்துல நின்றுட்டு எனக்கே கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. உங்களுடைய பேச்சாற்றல் என்ன, உங்களுடைய செயலாற்றல் என்ன, உங்களுடைய நடைப்பயணம் என்ன, நீங்க எழுதின புஸ்தகங்கள் என்ன, நீங்க வாசித்த தமிழ் கற்றல் என்ன, இத்தனையும் கையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினோட மக்கள் முக்காவாசி உங்க ஆதரவு தான் ஐயா. நீங்க சும்மா போய் என்னமோ 10 சீட்டு 5 சீட்டு அப்படின்னு கூட இல்லாம 2 சீட்டு 1 சீட்டுக்கோசரம் ஐயா எத்தனை நாள் இப்படி முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க? வாங்க ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் சும்மா இந்த வயசுல போய் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமா இருக்காதா? அவங்க வேற உதயசூரியன் சின்னத்துல 2 சீட்டு தருவேன், இல்லைன்னு 1 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டு நம்மள அவ்வளவு மட்டமா பாக்குறாங்க. ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் அவங்களை சார்ந்தவர்களும் ஐயா வைகோ அவர்கள் மிகவும் வாலண்டரியா நீங்க ஐயா போய் சேர்றீங்க, அதுக்கு ரொம்ப நம்மளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க ஐயா. எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு அது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. இதையும் நம்ம என்ன சொல்றது, இதையும் நம்ம கடந்து போய் தான் அவன வேற வழி இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சார பாத்தீங்களா? அதாவது நான் தாய் கழகத்துல இழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மேடைக்கு மேடை பேட்டிக்கு பேட்டி கொடுக்க சொல்ற இடத்துலலாம் நீ அதிமுக இருந்தேன், இப்பதான் தாய் கழகத்துல இணைஞ்சிருக்க. நீங்க தாய் கழகத்துல இணையணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீதி கட்சியில போய் இணையணும். எப்படி? நீதி கட்சி தான் தாய் கட்சி, எல்லாத்துக்கும் ஆணிவேர் அதுதான். நீதி கட்சியில போய் இணைஞ்சிட்டு நான் தாய் கட்சியில இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கரெக்ட். நீதி கட்சி பெத்து போட்ட புள்ளதான் திமுக. திமுக குழந்தை கட்சி தான், நீதி கட்சிக்கு குழந்தை கட்சி தான் அது. அதனால நீங்க தாய்க்கு கட்சியில் போய் சேர்ந்துட்டேன், தாய் கழகத்துல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க இன்னைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின் ஐயா தான். அவர் தான் நான் கரெக்டா இருப்பாரு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் இவ்வளவு பெரிய முட்டு காலங்காலமா திமுகவில் இருந்தவங்க கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு முட்டு கொடுக்குறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பி தள்ளுறது நம்ம காதுபட கேக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா என் அரசியல் வாழ்க்கையே முடிச்சுட்டியா கண்ணு
அது நடக்காது கண்ணு, அது முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமதாஸ் ஐயா என் மகன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு விட்டானே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப எந்த பக்கம் போய் சேர்றதுனால ஐயா உங்க சின்னம் என்னன்னு கேக்குறாங்க, எந்த பக்கம் போய் சேர்றதுனால ஐயா உங்க கொடி சின்னம் என்னங்கிறாங்க, ஐயா நீங்க எந்த பக்கம் போய் சேர்றதுனால ஐயா உங்களை நம்பி அந்த கூட்டம் வருமானு கேக்குறாங்க. எந்த பக்கம் போய் சேர்ந்தாலும் ஐயா வன்னியர் கூட்டத்தை முழுசு இழந்துட்டீங்களா ஐயா, உங்களுக்கு எப்படியா சேர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் போறவனெல்லாம் கேட்கறான். இந்த மாதிரி கொண்டாடி நிறுத்திக்கிட்டியாப்பா அன்புமணி, நான் என்னதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் புலம்புன்னு புலம்பி தள்ளுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, இன்னொரு விஷயம் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அருள்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் போய் திமுக கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடனே திமுக இருந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, வாங்க வேண்டாம்னாலும் சொல்ல, திமுக ஏதோ ஒரு சீட்டு தர்றேன், திமுக சூரியன் நெல்லுகன்னு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சீட்டா திமுக வழியா அப்படின்னு இருக்கிறாங்க. ஆமா, சின்ன தவிர தான் அன்புமணி வாங்கிட்டு போயிட்டாருல, நீங்க எந்த சின்னத்தில் நிக்க வைங்க, நாங்க சுயாட்சி நின்னுக்கிறோம், சுயாட்சி நின்னா போய் தனியா நில்லுங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களாட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஐயா இப்படி சொல்றாங்க ஐயா நம்மள அப்படின்னு சொன்னேன். உடுகண்ணு நம்ம பார்த்துக்கலாம், நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே அண்ணா திமுக போய் என்டிஏ கூட்டணியில் பேசியிருக்காங்க. ஐயா ராமதாஸ் ஐயாவா அதான் ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சுல்லப்பா, வேற என்னப்பா வேணும், ராமதாஸ் ஐயாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு சீட்டு எங்க போய் சரி ரெட்டல சின்னத்தில் ஒரு சீட்டில் நிற்கிறாரான்னு கேளு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு சீட்டா, நாங்கள் சுயாட்சியாக நினைக்கிறோம் ஐயா, சுயாட்சி நின்று நீங்கள் தனியாக நில்லுங்கப்பா, ஏன்ப்பா ஒரு சீட்டு ரெட்டலையில நிற்கிறதுனா ஒரு சொல்லுங்க, ஏதாவது ஒரு தொகுதியில் உங்கள் சனங்க அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஒன்று தர்றோம், போய் நில்லுங்க, ஜெயிங்க. ஐயா நின்னாலும் சரி, நீங்கள் நின்னாலும் சரி, உங்களை நம்பி இருக்கிற ஆள்கள் நின்னாலும் யார் நின்னாலும் நம்மளுக்கு என்ன, நீங்கள் ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லங்காட்டியும், ஐயா அதெல்லாம் ஒரு சீட்டு இப்படிங்க ஐயா, ஒரு 5 சீட்டு கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருவோம். 5 சீட்டா? ஓ பெரிய கட்சிக்கே நாங்கள் 3 சீட்டு தான் கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம், நீங்க என்னமோ உங்க ஒரிஜினல் சின்ன வச்சிருக்கிற அன்புமணிக்கே நாங்க 4 சீட்டு தான் வச்சிருக்கிறோம், அதான் ராஜ்யசபா சீட்டோட சேர்த்து 4 சீட்டு தான் வச்சிருக்கோம். என்டிஏ கூட்டணி திமுக கூட்டணி விட இங்க அதிகமான ஆளுகளுக்கு நாங்க கொடுக்கணுமாட்டு இருக்குது. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சுயாட்சியா நில்லுங்க, இல்லைன்னா தம்பி கிட்ட போய் சேர்ந்துக்காங்க இருக்காங்க. தம்பி யாரியா அப்படின்னு இருக்கிறாங்க. தம்பி தெரியாதா, நீங்க ஒரு நாள்லாம் இந்த படம் எல்லாம் வரக்கூடாது, திரையில தம் அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணீங்கல்ல, ஆட ஆமா யாரு ரஜினியா அப்படின்றது. ரஜினி இல்லப்பா, இன்னும் அவர் ரஜினிக்கும் இலச அப்படின்னு, ரஜினிக்கும் இலசு யாரு ஆட்சி ஆரம்பிச்சிரு, கமலஹாசனா அப்படின்னு, கமலஹாசன் இல்லப்பா, கமலஹாசனுக்கும் இலசு அப்படின்னு, கமலஹாசனுக்கு இலசு யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன, விஜய் தான், விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, என்னப்பா சொல்றீங்க ஏப்பா, விஜய்ங்கிற பையன் சின்ன பையன் கூட போய் நான் சேர்ந்து நின்று, நான் என்னுடைய அனுபவம் என்ன, நான்லாம் 45 ஆண்டு பொதுப்பணியிலேயே இருந்திருக்கிறேன். மொத்தம் பாத்தீங்கன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கை 45 வருஷம் 50 வருஷத்துக்கு மேல இருக்குது. புதுசா வந்த பையன் கூட போய் நான் சேர்ந்து, அந்த பையனுக்கு என்னோட அரசியல் அனுபவம் தான் அந்த பையனோட வயசு, அந்த பையன் கூட போய் சேர்ந்து அந்த பையனுக்கு நான் எப்படிப்பா அப்படின்னு இருக்காரு. என்னன்னா அப்படின்னு என்னையா பண்றது அப்படின்னா, வீட்டுல உட்கார முடியாது, நான் முழு நீள அரசியல்வாதி ஆயிட்டேன், நான் போய் வீட்டுல உட்காந்தா 4 பேர் என்ன மதிப்பானுங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பாத்தீங்கன்னா, சரி என்ன பண்றது, ஒருவேளை விஜய் கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு யோசனையில இருக்காரு அண்ணன் வேறு ஐயா ராமதாஸ் ஐயா. இத்தனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேர்த்துக்கும் சண்டை மூட்டுட்டு குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னு, இந்த எலெக்ஷன்லாம் முடிக்கிட்டோம், உங்களுக்கு பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் கேட்டுட்டு தயவு செய்து மயக்கம் தெளிகிற மருந்து மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. டக்குன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க மயக்கம் போட்டுருவீங்க, டக்குன்னு அந்த மருந்து குடிச்சிட்டு எந்திரிச்சுக்கோங்க, சரியா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு மதுரையில திருச்சியில மாநாடு, அதுல அது மக்கள் எல்லாம் ஏத்திட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து தஞ்சைக்கு வர்ற வழியில ஒரு இடத்துல பஸ் அப்படியே கமுந்து போச்சு, கட்டுப்பாட்டை இழந்து கமுந்து போச்சு. பஸ்ல இருந்த பயணிச்ச ஒரு 18 பேருக்கு மேல மயக்கம் போட்டு அதை படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு 3 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநாடு பார்க்க வந்தவங்க தப்பா, அல்லது டிரைவர் தப்பா, அல்லது ஸ்டாலின் அவர்கள் தான் பார்க்க வந்தாங்க அதனால இந்த காயமாயிருச்சா, யாரு மேல எடுத்து பேச போறாங்க இந்த ஊடகங்கள்னு இன்னொரு சொல்லட்டுமா? இதெல்லாம் ஊடகங்கள் பேசவே பேசாது, அப்படியே மறைச்சி ஒரு ஓரமா சுருட்டி பின்னடிச்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. விஜய் இந்த வாக்குறுதி நிறைவேற்றவரா இல்லையா, ஒரு டிபேட்டை போடு. விஜய் திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறார், ஒரு டிபேட்டை போடு. விஜய் இந்த நாட்டுக்கு தேவையா, ஒரு டிபேட்டை போடு. விஜய் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒன்னும் இல்லாம நிறைவேற்றி தமிழகத்தை வெற்றியின் பாதையில் அழைச்சிட்டு போயிருவாரா, ஒரு டிபேட் போடு.
திமுகவுக்கு உண்மையான மாற்று தாவேகா தானா, ஒரு டிபேட்டை போடு. 2.5 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான், அதுங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் பார்க்கவே இல்லை, அந்த பேப்பரை நாங்கள் ஒளி வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை உலகம் பூரா, ஊர் பூரா, தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா இருக்குது, அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அந்த பேப்பரை சுட்டி பேர் குப்பத்தொட்டியில் போட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் தொந்தரவு, அது எங்களுக்கு தேவையே இல்லை, அதாவது அந்த குப்பத்தொட்டியில் நாங்கள் போட்டோம். மற்றபடி என்ன, விஜய் வந்து திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்குவாரா, ஒரு டிபேட்டை போடு, அது முக்கியமான விவாதம் பேசுவோம். இல்லை விஜய்க்கு திரிஷா கூட மட்டும்தான் லிங்க் இருக்குதா, இல்லை இந்த கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, இல்லை நமிதா, இல்லை இன்னும் இருக்காங்களே இந்த மாளவிகா, நிறைய பெண்கள் வர்றாங்களா கீரவேணியா, அவங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கா, ஒரு டிபேட்டை போடு, பேசி தீர்த்துருவோம். இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயினுடைய விவாகரத்தை போடு, ஒரு டிபேட் போடு, 2-3 மணி நேரம் பேசு. குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகனை கூப்பிடு, அவன் தான் நல்லா ஆக்ரோஷமாக பேசி 4 பேர்த்துக்கு டிஆர்பி ஏற்றிடுவான், அவனுங்க அந்த பையனை கூப்பிடு. அடுத்து இந்த பக்கம் யாரை கூப்பிடுற, இந்த பக்கம் வந்து இந்த திமுகவுக்குன்னே ஒரு சைஸாக ஒரு அண்டா மாதிரி ஒரு ஆள் இருப்பார் பாருங்க, அவர் கூப்பிட்டு நடுவில் உட்கார வைக்கி, அந்த ஆள் கொஞ்சம் விஜய் பற்றி கொஞ்சம் தாறுமாற பேசுவான். அதை இப்படி பேசிட்டு போங்க. நீங்கள் சும்மா எடுத்த உடனே இந்த நாட்டு பிரச்சனைகள் நீங்கள் பேசவே கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசவே கூடாது, அவ்வளோதான். ஐயோ பாருங்களேன், ஒருத்தவங்க காவலாளி அழைச்சிட்டு போய் இந்த வருஷத்தினுடைய லாக்அப் டெத் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமா இந்த 5 வருஷமா 27 பேர் லாக்அப் டெத் மட்டும் 27 பேர் நடந்திருக்கு. அதை பற்றி வாயை திறக்க மாட்டோமா, நாங்களாம் கம்முன்னு அமைதியே இருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு தேவையில்லை, அது எவனையும் கூட்டு போய் எவனையும் விசாரிச்சு எவனையும் கொள்றாங்க, எங்களுக்கு தேவையா, ஐ டோன்ட் கேர். என்ன நாங்கள் என்ன பண்ணுவோம், திரிஷா இன்னைக்கு வந்து என்ன கலர் சேரை கட்டிருக்கு, விஜய் சார் இன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க, அப்படியே மேட்ச் அண்ட் மேட்ச், இன்னைக்கு என்ன புதன்கிழமையா புழு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு விவாதம் பண்ணுவோமா தவிர இதெல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு டைம் இருக்குதா, அது யோசனை பண்ணி பாருங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நாட்டு நடப்பு எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிஞ்சது தானே, சரி அதை விடுங்க, அது வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடுது பண்ணி 2 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்ன உடனே கமல் சார் கொந்தளிச்சிட்டார். இவர் எதுக்குடா இப்படி கொந்தளிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்த டைம்ல இப்போ அவர் முக்கியமான ஒரு நியூஸ் வெளியிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டுகள் எனக்கு கொடுத்ததற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு. சொல்லுவார்ல, சொல்ல போறாரு, சொல்லணும், சொல்லிதான் ஆகணும், சொல்லிட்டாரியா, அவ்வளோதாயா. ஒரு சீட்டு கொடுத்தாலும் அவருக்கு நிப்பாரியா, அவ்வளோதாயா. அவர் வந்து திமுக விட்டு போறதுக்கு, ஸ்டாலினே நான் வந்து திமுக விட்டு போறேன்னு சொன்னா கூட கமல் சார் போக மாட்டார், அது வேற விஷயம், அதுதான் உண்மை. அது வந்து நீங்க அப்படியே பற்றோட டக்குன்னு பற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நாளைக்கு ஒரு நாளைக்கு நானே கட்சியை கழிச்சிட்டு வேற கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவரான ஐயா ஸ்டாலினே சொன்னா கூட கமல் சார் வந்து நான் திமுகவிலே இருக்கேன், நீங்க எல்லாம் போகணும்னு சொல்லிடுவாரு, நான் பாத்துக்கிறேன் கட்சி, நீங்க எல்லாம் போங்க 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 அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிக்கிட்டு அவர் மட்டும் கட்சியில் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு மிங்கில் ஆயிட்டார். பசை போட்டு வெட்டினா கூட அந்த மாதிரி வெட்ட முடியாது, அந்த மாதிரி டக்குன்னு பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்டாரு. அது போலதான் இன்னொரு விஷயத்த நான் பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பவன் கல்யாண் வந்து விஜய் சார் கிட்ட போய் கூப்பிட்டு பேசினாராம். என்ன பேசினாராம், அதாவது நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்துருங்க, 40 சீட்டு வாங்கி தரேன், துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தரேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான், இங்க இருக்கிறது வந்து முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா, அவர் இருந்துட்டு போறாரு, பொட்டாட்டம் ஒரு கையில் எழுத்து போடுறதுக்கு இருந்துட்டு போட்டு நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆள் வேணும்ல. நீங்க முதலமைச்சர்னு எடுத்த உடனே அறிவிச்சிட்டாங்கன்னா நாட்டு மக்கள் தாங்க மாட்டாங்க. அதனால முதலமைச்சர் வந்து அவரு தான், நீங்க வந்து துணை முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் பேர் கையெழுத்து மட்டும்தான் போடுவாரு, மீது துணை முதலமைச்சரை நீ செயலாயிட்டிருக்க, நீ வந்து என்டிஏ கூட்டணியில் வந்துட்டு தமிழ்நாட்டில் நீ ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர், அவர் சும்மா கையெழுத்து போடுறது மட்டும் முதலமைச்சர், அப்படி வச்சுக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் பேசினதாகவும் விஜய் சார் வந்து நோ 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 நான் வர முடியாது, இப்போதைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷன் சப்போஸ் நான் தோந்துட்டுனா வர்றேன்னு சொல்லிக்காரு. இப்படி வந்து ரூமர் போட்டு அடிச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நயினர் நாகேந்திரன் பதில் சொல்லிக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க விஜய் சாரை விஜய் சாரை கூப்பிடவே இல்லை, நாங்க பவன் கல்யாணுக்கு பேசவும் இல்லை, தாவேக்காவை பத்தி நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா, ஏதாவது ஒண்ணு பேசி ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி விஜய் சாரை வந்து எப்படியாவது ஒண்ணு அதிமுகவில் இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு அதாவது சொல்றதுன்னா, இப்ப இப்படியே விட்டா விஜய் சார் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா அவர் கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாம் மக்கள் மனசுல ஓரளவு பதிஞ்சிருச்சு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா இப்ப அதை விடாம விஜய் சார் கொண்டு வந்து அதிமுக நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எந்த மாதிரி கதையாகும் தெரியுமா? விஜயகாந்த் சார் கதை ஆயிரும். அதுக்கு தான் இப்போ ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் சார் இப்படி அங்கே கொண்டை சேர்த்து விட்டு அதிமுகவில் சேர்த்து விட்டு அதிமுக இருந்து வெளியே வந்து அவர் பாவம் உடம்பு சரியில்லாம் போய் இறந்து போய் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்கோசரம் 20 வருஷம் வெயிட் பண்ணி எப்படி கரெக்டாக கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஏதாவது ஒரு ரம்பு கரெக்டாக குறி பார்த்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு 20 அம்பு விட்டு பார்த்துருக்காரு. 20 வருஷமும் ஒரு ரம்பு விட்டு பார்த்துருக்காரு. அந்த குறியில படுற வரல நான் விட மாட்டேன்னா விட்டு பார்த்து 20வது வருஷத்துல ஒரு அம்பு போய் சரக்குன்னு கரெக்டான இடத்துல குத்திச்சு பாருங்க. அதான்டா ராஜ்யசபா சீட்னு தூக்குனாரு பாருங்க எல்கே சுதீஷ். அதுதான் அரசியல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் திட்டிட்டு கடைசியில் போய் வந்து எனக்கு வந்து உண்மையான ஒரு நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொன்னார்ல, அவர் தான் அரசியல்வாதி. இவங்க மாதிரி ஆளுங்க தான் அரசியல்வாதிங்க. நீங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கலாம், ஆனால் இவங்கள மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் முடியவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. பவன் கல்யாண் கூட விஜய் சார் சேருவாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. டெஃபினெட்லி சேர மாட்டாரு. எக்காரணத்து கொண்டு சேர மாட்டாரு. வேற வழியே இல்லை. விஜய் சார் தனியாக தான் நிற்பார் இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புல ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. அப்படி சேர்றதுனா இதுக்கு முன்னாடியே சேர்ந்துருப்பாங்க. சப்போஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் பாசிட்டிவா வந்துட்டா பிரச்சனை இல்லை. இதே நெகட்டிவா தாவேக்காக வந்துருச்சுன்னா ஒருவேளை சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல. இது வந்து ஒரு லவ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். லவ் பண்ற பொண்ணை நம்பணும்னா நம்பிக்கையா இருக்கலாம், நம்பலின்னா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எப்படியோ ஒன்று லவ் பண்ணாவே தொல்லை தானே. அந்த மாதிரி தான் இந்த அரசியல். சரி, நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய உண்மையில நான் வெளியே சொல்லிடுவேன். அதனால வந்து எல்லா என் மேலே காண்டாயிருவாங்க. அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.